10th Standard Mathematics Exercise 2.2 Problem number 1. So let us see what is asked in the question. For what values of natural number n, 4 power n can end with the digit 6. So they are asking us for what and all natural numbers n. The last digit will be 6. There might be many values. So we will have a cross check here. So we are starting with 4 power n. Theoretically, I am proceeding on 4 power n. I can write it as 2 into 2. Then I can separate it as 2 power n into 2 power n. And 2 is, I understand that 2 is a factor of 4 power n. So I always get a even number. So 4 power n will always end with a even number and it will be either 4 or 6. I repeat, 4 power n will always be even and it will end with 4 and 6. So now they have asked us where and all it will end with digit 6. So if it is a even number, then 4 power n will end with digit 6. And if n is an odd number, it will end with 4. I'm just giving you a colloquial example here. See 4 square, even number, n is 2 here, 16 ends with 6. 4 power 4, what will happen? This is 4 is a even number, 256 ends with 6. 4 power 6, so again it ends with 6. 4 power 8, it ends with 6. If you check the other way, 4 cube, 64, 4 power 5, 1024. So for the odd powers, 4 power n will always be ending with 4. And for even powers, 4 power n will always be ending with 6. ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா 4 பவர் என்னக்கு இந்த தியரிட்டிக்கல் பேட்டர்ன் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இந்த பேட்டர்னில் கிரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரம் த அபவ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபார் ஆட் பவர்ஸ் ஆஃப் என் 4 பவர் n ends with the digit 6ன்னு போட்டுடலாம். அது ரொம்ப சிம்பிள் மெத்தடாக நீங்கள் போட்டுடலாம். அப்படி இல்லை தியரிட்டிக்கலாக போடுறீங்கன்னா இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. Problem number 2. If m and n are natural numbers, okay, m and n are natural numbers. Natural numbers na என்ன counting numbers. So any counting numbers நம்ம consider பண்றோம். For what value of m does 2 power n into 5 power m ends in 5? I'm sorry, இங்க 5 power m ன்னு இருக்கணும் questionல. So 2 power n into 5 power m ends in 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா எண்டிங் டிஜிட் வந்து 5 இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம கொலோக்கியலாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. 2 ஸ்கொயர், 2 பவர் 4, 2 கியூப், இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? எண்டிங் என்ன இருக்கும்? ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஃபார் எனி வேல்யூ ஆஃப் என் 2 வந்து எண்டிங் வித் 2, இட் வில் பி அ ஈவன் நம்பர். ஜஸ்ட் 2, 4, 6, 8 அந்த மாதிரி எண்ட் ஆகும். 5 எனி பவர் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? எண்ட் வித் 5 தான். 5 பவர் 1 வந்து 5, 5 ஸ்கொயர் 25, 5 கியூப் 125, 5 பவர் 4, இப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போக 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 வெறும் 5ல தான் எண்ட் ஆகும். இப்போ கொடுத்துருக்கிறது 2 பவர் n, இன்னொன்று என்ன 5 பவர் m. ஸோ 2 பவர் n வந்து எப்போவுமே ஈவன் வேல்யூஸ் வரும். 5 பவர் m எப்போவுமே ஆட், அதாவது இட் ஒன்லி ends with 5. வேறு எந்த வேல்யூலையும் எண்ட் ஆகாது. சரி, இப்போ நம்ம ஒரு செக் பண்ணி பார்ப்போம். 2 into 5 என்ன? 10. அப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன? 0. அடுத்த ஈவன் நம்பர் 4 into 5 என்ன? 20. லாஸ்ட் நம்பர் என்ன? 0. அடுத்தது 6 into 5 என்ன ஆயிடும்? 30. அப்போ லாஸ்ட் நம்பர் 0. 8 into 5 என்ன ஆகும்? 8 into 5 40. அப்போ அகைன் லாஸ்ட் நம்பர் 0. தட்ஸ் ஆல். நமக்கு புரிஞ்சு போச்சு. எல்லா நம்பருமே வந்து 5 எண்டிங் டிஜிட்டா இருந்து ஈவன் நம்பர் எண்டிங்கா இருந்தா அந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா கடைசி டிஜிட் 0வா தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு ஹாவ் அ power m for m to have it as a digit ending with a 5. So this is all is the answer. So நம்ம என்ன சொல்றோம்? 2 power n எப்பவுமே ஈவன், 5 power m எப்பவுமே ஆட், அதாவது ends with 5. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் அந்த ஆட் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்பவுமே 0ல தான் எண்ட் ஆகும். அதனால 2 power n into 5 power n cannot end with the digit 5 for any values of m. தியரிட்டிக்கலாக ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போக வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடுங்க. 2 பவர் n எப்போவுமே ஈவனாக இருக்கும். 5 பவர் m எப்போவுமே லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருக்கும். எனி ஈவன் நம்பர் இன்டூ 5 லாஸ்ட் டிஜிட் 0. அதனால இப்போ கொடுத்த காம்பினேஷன் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. Exercise 2.2, question number 3.
ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க 252525363636. உங்களுக்கு என்ன மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ போட்டுக்கோங்க. யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் சொன்னால் தான் அதை யூஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு என்ன மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ போட்டுக்கோங்க. எனக்கு இங்கே யூக்ளிட்ஸ் ஓகேன்றதுனால இந்த இயர் லேர்ன் பண்ணுற மெத்தடுன்றதுனால அதை இங்கே காட்டியிருக்கேன். ஸோ நான் பண்ணும்போது என்ன ஆகும், 3636 பெரிய நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்த சின்ன நம்பரை உள்ளே வச்சுருக்கேன், 1 டைம் தான் வரும். ஸோ இது டோட்டலி சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து இந்த எலிமெண்ட் வந்திருக்கு. ஸோ த ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, வாட் வில் ஐ டூ? அகெயின் பை டிவிஷன் அல்காரிதம் ஐ வில் ப்ரொசீட். ஸோ இந்த பெரிய நம்பரை ரூல் அவுட் பண்ணிவிட்டு இந்த நம்பர் இங்கே வந்துடும் 252525. அண்ட் தென் இந்த நம்பர் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வந்துடும் 1111. இப்போ இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இன்டூ 2 பண்ணோன்னா இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும் 222222ன்னு. ஸோ அந்த இன்டூ 2 பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வருது, இது ரெண்டும் இன்டூ 2 பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 30303. இப்போ திருப்பி ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிவிஷன் அல்காரிதம் படி இப்போ இந்த 2525 ரூல் அவுட் பண்ணிடுங்க, பெரிய நம்பரை வெளியில தள்ளிடுங்க. அப்போ திருப்பி இருக்க நம்பர் என்ன, 111111, இந்த 30303. ஆப்வியஸ்லி இதை பார்த்தா தெரியுது நமக்கு 3 டைம்ஸ் வரும் இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 390909 வரும். இந்த பர்டிகுலர் நம்பர்லேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். ஸ்டில் ரிமைண்டர் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த ப்ரொசீடிங் என்ன பண்ணுவோம், இந்த 30303 இங்கே வரும், 20202 இங்கே வரும். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 30303 இங்கே 20202 போட்டு இன்டூ 1 ஒன்லி 1 டைம் plus அதோடைய ரிமைண்டர் எழுதிக்கோங்க 1010. So the remainder is not equal to 0. So again by division algorithm என்ன பண்ணுவோம், 20202 கீழே கொண்டு வாங்க. Obviously 10101 into 2 வந்து 20202 plus 0, the remainder is 0. So உங்களோட HCF என்ன ஆயிடும், ரிமைண்டர் 0வா இருந்தா 10101 is the HCF of so and so. இதில் பெரிய மல்டிபிள்லாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சப்ட்ராக்ஷன் ப்ராசஸை கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே இருக்க 3636லேருந்து இதை மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும் போது வர ஆன்சரை பர்ஃபெக்டாக எழுதணும். ஒரு டிஜிட் கூட மிஸ் பண்ணாமல் எழுத ட்ரை பண்ணணும். Exercise 2.2, question number 4. If 13824, that is 13,824, is equal to 2 power a into 3 power b, then find a and b. This is one of the most repeated questions. அட்லீஸ்ட் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி பேட்டர்ன்லையாவது எங்கேயாவது வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ரிப்பீட்டான கொஸ்டின். இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த பெரிய நம்பர் 2 ப்ரைம் நம்பர்ஸால் பிரிச்சிருக்காங்க 2 and 3, அண்ட் இட் பிகம்ஸ் அ நைஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நமக்கு பண்ண தெரியணும். ஸோ ஐவ் ஜஸ்ட் டன் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். I don't think for 10th standard prime factorization explain பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் 2 டேபிள், அதுவும் 2 tables 3 tables வச்சு பண்ணுறது. எங்கே குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த 216ன்னு வரும்போது 2 1s are 2, 2 8s are 16ன்னு போட்டுருவாங்க. பேசிக்காக அந்த இடத்துல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 1s are 2, பொசிஷன் இங்கே blank ஆகுது. ஸோ ஒரு 0 போட்டு அப்புறம் 2 8s are 16ன்னு போடணும். அந்த ஒரு இடம் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். மற்ற வேற எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 எத்தனை பவர் இருக்கு, 9. 3 எத்தனை பவர் இருக்கு, 3. ஸோ இங்கே 13824 நான் எப்படி எழுதலாம், 2 power 9 into 3 power 3ன்னு எழுதலாம். 2க்கு மேலே இருக்கிறத ஏன்னு சொல்லுவோம், அப்போ ஏ வேல்யூ என்ன, 9. 3க்கு மேலே இருக்கிறத பின்னு சொல்லுவோம், அப்போ பி வேல்யூ என்ன, 3. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம். பட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இது ஒரு 5 மார்க்ஸ் சம் ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை ரொம்ப காஷியஸாக பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸசைஸ் 2.2, கொஸ்டின் நம்பர் 5. இந்த சம்மும் அதே மாதிரி தான், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சம் தான். ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைம் நம்பர்ஸால். P1 P2 P3 P4. அது என்னென்னமோ பவர்ஸில் இருக்குது, நமக்கு அது தெரியாது. ஸோ நம்ம அதை பண்ணால் தான் தெரியும் நமக்கு. பட் அதெல்லாம் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர்ஸு. மேக்ஸிமம் பவர்ஸில் வரும்போது உங்களுக்கு என்ன வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரா மாதிரி வரும். அந்த வேல்யூஸை கண்டுபிடிங்கன்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 11340க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை பண்ணுங்க. லாஜிக் என்னன்னா 2 3 5 7, அந்த ஃபர்ஸ்ட் 4 ப்ரைம் நம்பர்ஸே ஒர்க் அவுட் ஆகிடும். 2 3 5 7 இதில் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எனி ஆர்டரில் பண்ணிக்கோங்க. 2 நீங்கள் 3 5 அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த 1 வந்து கொண்டு வரா மாதிரி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா இங்க ஒரு லைன் இருக்கு, இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். இங்க இருக்க மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிடாதீங்க, 2 5 3 7 அப்படி பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2 எழுதணும், அப்புறம் நம்பர் 3 எழுதணும், அப்புறம் நம்பர் 5 எழுதணும், அப்புறம் நம்பர் 7 எழுதணும். ஸோ இதுதான் வந்து இன் அசெண்டிங் ஆர்டர்ன்ற சொல். ஸோ இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணதை காட்டுறேன். 11340. 2 பவர் எத்தனை தடவை எழுதியிருக்கோம்? 3 டைம்ஸ். 3 பவர் எத்தனை தடவை? 4 டைம்ஸ். 5 பவர் 2 டைம்ஸ். 7 பவர் 1 டைம்ஸ். அந்த அரேஞ்ச் பண்றது மட்டும் நீங்க கரெக்டா அசெண்டிங் ஆர்டர்ல, இந்த பேஸ் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல போட ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் ஒரு தடவை படிங்க. மேபி கிரியேட்டிவா பண்ணும்போது டிசைனிங் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க டிசைனிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல நீங்க அதை போட்டுட்டு, இப்போ P1 X1, P1 வேல்யூ என்ன? 2, X1 வேல்யூ என்ன? 3. ஜஸ்ட் கம்பேர் பண்ணி எழுதுங்க. P1 வேல்யூ 2, X1 வேல்யூ 3. P2 வேல்யூ என்ன? 3. P3 வேல்யூ என்ன? 5. P4 வேல்யூ என்ன? 7. Similarly, இங்க X2 வேல்யூ என்ன? 4. X3 வேல்யூ என்ன? 2. X4 வேல்யூ என்ன? 1. ஜஸ்ட் கம்பேர் பண்ணி எலிமெண்ட்ஸ் எழுதுனா முடிஞ்சு போயிடும். இந்த ரெண்டு சம்லையுமே கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 ரெண்டுமே நீங்க பண்ற ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் ரொம்ப காஷியஸா பண்ணணும். அதர் than that, this sum is very simple, children. Question number 6. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. Okay. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி, மேபி நம்ம அதை ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் கற்றுட்ருப்போம் இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணுறது. அந்த பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 408க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் காட்டியிருக்கேன், 170க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் காட்டியிருக்கேன். இப்போ எல்சிஎம் என்ன பண்ணுவீங்க? முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 408 என்னன்னு எழுதலாம்? 2 cube into 3 into 17 எழுதலாம். 170 என்னன்னு எழுதலாம்? 2 into 5 into 17. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் என்ன? வெறும் காமன் நம்பர்ஸ். இங்கேருந்து 2 எடுத்துக்கோங்க, இங்கேருந்து 17. ரெண்டு குரூப்புக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ 2 into 17 என்ன? 34. எல்சிஎம் என்ன பண்ணுவீங்க? எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அதாவது இங்கேருந்து வந்து நீங்கள் 3 எடுத்துக்கணும், 5 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து 2 into 17, இந்த இடத்துல ஒரு 2, அப்புறம் இங்கே ஒரு 4 எடுத்து எல்லா எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் எல்சிஎம் உடைய கான்செப்ட். Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15 and 36. Okay. So இப்போ greatest numberனா hint என்ன? ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பைன்னு ஒரு எலிமெண்ட் கொடு. ஓகே. ஸோ இப்போ அந்த 3 எலிமெண்ட்டுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக அந்த 3 எலிமெண்ட்டை எல்சிஎம் கண்டுபிடிச்சேன்னா என்னோட எல்சிஎம் வந்து 316 வருது. நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன? இது ஃபர்ஸ்ட் செட். இந்த 3 நம்பருக்கும் காமனான ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். ஸோ எல்சிஎம் வந்து 360. நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து 999999. அந்த 999 வந்து இந்த 360ஆல நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 279 வருது. இந்த ரிமைண்டர் என்ன வருது? 279. அதுதான் இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட்குள்ள எக்ஸ்ட்ராவா இருக்குது. அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்துடும். ஸோ ரிக்வயர்டு கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு ஜஸ்ட் இந்த 999999லேருந்து 279 ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல் இஸ் தி சம். ஸோ இதில் பேசிக் தெரிஞ்சிட்டா முடிஞ்சு போயிடும். நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அது ஒரு பார்ட். கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும், அது செகண்ட் பார்ட். இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணணும், அது தேர்ட் பார்ட். வந்த ரிமைண்டர் தான் எக்ஸ்ட்ரா இருக்க எலிமெண்ட், அதை நம்மளோட கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ரிப்பீட் பண்ணுறேன். எல்சிஎம் ஒரு பார்ட், கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ஒரு பார்ட், இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுறது ஒரு பார்ட். இதில் நமக்கு தெரிஞ்ச அந்த ரிக்வயர்ட் நம்பர் கிடைக்கிறதுக்காக தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ரிமைண்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நம்பர் என்ன? 999720. Move on to question number 8. What is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 gives the remainder 7 in each case? Okay, so I should find the smallest number. Smallest number na enna? LCM கண்டுபிடிக்கணும். That is the logic.
ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சி ப்ளஸ் இந்த ரிமைண்டர் 7 வந்து நம்ம ஆட் பண்ணால் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடச்சிரும், விச் when divided by these gives the reminders. and இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணிங்கன்னா 7 ரிமைண்டர் தருது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிப்போம் நம்ம 35, 56, 91க்கு. ஸோ எல்சிஎம் என்ன உங்களுக்கு 3640. ஐ எம் நாட் ஷோயிங் யூ வித் த ட்ரெடிஷ்னல் மெத்தட். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் நான் காட்டல. அதெல்லாம் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்சிஎம் என்ன 3640. அப்போ ரிக்வயர்ட் நம்பர் என்ன 3640 ப்ளஸ் 7 விச் இஸ் 3647. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிங்க, அந்த எல்சிஎம்மோட இந்த நம்பரை ஆட் பண்ணுங்க, ரிமைண்டரை ஆட் பண்ணீங்கன்னா ரிக்வயர்ட் நம்பர் கிடச்சிடும். Next, question number 9, exercise 2.2. Find the least number that is divisible by the first 10 natural numbers. Least number na namakku hint enna LCM கண்டுபிடிக்கணும். So we'll have to find the LCM of what we are going to find first 10 natural numbers. So what are the first 10 natural numbers, children? 1, 2, 3, etc. to 10. So நாங்க maximum வந்து 2, 4, 6, 8 and லிஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 9 and 10க்கும் லிஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் 1, 3, 5, 7 இதையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ எல்சிஎம் என்ன எடுப்பீங்க, எல்லா காமன் எலிமெண்ட்ஸையும் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட் தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காஷியஸாக மேபி அந்த 10 நம்பர்ஸ்க்கு லாங் டிவிஷனில் கூட நீங்கள் பண்ணலாம். லாங் டிவிஷனில் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த இது ஈஸியாக வந்துடும். இந்த இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த டிவிஷன் பண்ணுறீங்க இல்லையா, இதை இப்படி ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக வச்சுக்கிட்டு, அதாவது 1, 2, 3 அப்படி எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது அந்த 10 நம்பர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு பொறுமையாக டிவிஷன் பண்ணி லாங்காக பண்ணிங்கனாலும் இந்த 2520 வந்துடும். இல்லை 2 ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520 வந்துடும். That's all is the working here. So just you can do, and இது ஒரு fill in the blanks, sorry, choose the correct answerலையும் இது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக வந்திருக்கும். ஸோ இந்த 2520ன்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணு. ஸோ இப்போத்திய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த செகண்ட் சாப்டரை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ படிக்கும் போதே சிம்பிளாக இந்த சின்ன சின்ன லாஜிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் இருந்தால் என்ன பண்ணணும், ரிமைண்டர் இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த லாஜிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். That's all, children.